இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலி மிக கடுமையாக இடுப்பு வலி இருந்தாலும் சரி, லேசான இடுப்பு வலி இருந்தாலும் சரி, ஏன்னா நிறைய உழைச்சி டைம் இல்லாமல் வேலை வெட்டி செய்கிறதுனால வரக்கூடிய இடுப்பு வலி மூட்டுக்கெல்லாம் வலி கொடுக்கும். அந்த அளவுக்கு உபாதை கொடுக்கக்கூடியது தான் இந்த இடுப்பு வலி. இடுப்பு வலி வந்தாவே மூட்டு வலி வரும், கணு பாதத்துலேருந்து வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. அதனால் இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம் மிக அற்புதமாக இருக்கும். மிக எளிய வைத்திய முறை தான். இப்போ பார்க்குறது பிரண்டை. இந்த பிரண்டில் எவ்வளவோ வைத்திய முறை உண்டு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வைத்திய முறை உண்டு. இதனுடைய பூக்கள்லேருந்து சிறு சிறு காய் செந்நிறமாக இருக்கும் பாருங்கள். இந்த காய் இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப பிஞ்சியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முத்தி போகும். இந்த மாதிரி பிரண்டை ஒரு 4 பீஸோ 2 பீஸோ எடுத்துக்கங்க. ஒரு ஆளுக்கு தகுந்ததான் இப்போ சொல்கிறோம். 2 பீஸ் இருந்தால் போதுமான அளவு. பொடியாக நறுக்கி சாறு எடுத்துங்க. இடித்து சாறு எடுத்து ஒரு 5 மில்லியோ 10 மில்லி தான் வரும் இந்த 2 பீஸில். உங்களுக்கு சாறு அதிகம் வேணும்னா இன்னும் 2 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இடித்து சாறு வாங்கி புளி இந்த மாதிரி கொஞ்சோண்டு புளி எடுத்துங்க. இந்த அளவுக்கு வேணும் புளி கண்டிப்பாக. 2 நெல்லிக்காய் சைஸ் இது. இந்த புளி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அம்மி மேலே வச்சு நைஸாக மெழுகு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த புளியும் இந்த சாறு பிரண்டை சாறு ஊற்றி, உப்பு அதுக்கு என்ன அளவுக்கு வேணுமுன்னா ஒரு 5 கிராம் உப்பு, இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதுமான அளவு. இது போட்டுட்டு பேஸ்ட்டு மாதிரி லேஸ் அனல் தான் வைக்கணும். இது நல்ல எண்ணெய், சும்மா ஒரு 5 மில்லி. இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் ஊற்றா போதும், அதிகமாக ஊற்றாதீங்க. அரை ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும். நல்லா லேஸ் சூடில் பெரட்டி கொடுங்க. பெரட்டி கொடுத்தீங்கன்னா மெழுகு பதத்தில் வந்துடும். இறக்கி வச்சுக்கிட்டு இடுப்புக்கு பகுதியில் இது என்ன அளவுக்கு உங்களுக்கு சூடு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து பூசிக்கிட்டே வாங்க. இந்த பூசிட்டு ஒரு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் கழுவிட்டு நீங்கள் எல்லா வேலை வெட்டியும் செய்யலாம். இடுப்பு வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எப்படிப்பட்ட இடுப்பு வலியும் சரியாயிடுங்க. இது மட்டும் இல்லை, ஒரு முறை செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் நம்ம உடல் எந்த அடிப்படையில் எந்த வலிமையோடு இருக்கோ, ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் அந்த வலியே தெரியாது. உடம்பு ரொம்ப திடகாத்தமாக இருக்குது, எனக்கும் இடுப்பு வலி இருக்குது அப்படின்றவங்களும் போட்டிங்கன்னா 3 மாதம் இந்த இடுப்பு வலி வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடல் அமைப்பு பொறுத்து தாங்க. உடல் அமைப்புன்னா நம்ம உடலில் வலு எப்படி இருக்குது, நல்லா பலசாலியாக இருந்தாங்க அவங்களுக்கும் இடுப்பு வலி வரும், பலகீனமாக இருக்கிறவங்களுக்கும் வரும். இந்த இடுப்பு வலி ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, உணவு பழக்கம் நமக்கு நல்ல சரியான உணவுங்க, நல்ல சத்தான உணவுங்க சாப்பிட்டாவே போதும். இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய வேலை எக்காச்சக்கமாக உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு பக்கம் என்ன, நம்ம வருமானம் பண்ணியே ஆகணும். அதே நேரத்தில் எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டும் அங்கே டைம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் வரும். இதுக்கு ஒரு எளிய வீட்டில் செஞ்சுக்கலாம். இது எங்கள் கடையிலையும் போய் கிடைக்காது. உப்பு இருக்குது, புளி இருக்குது, நல்ல எண்ணெய் இருக்குது. பிரண்டை இப்போ நிறைய வீட்டில் வளர்கிறாங்க. தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா சும்மா ஒரு குச்சி நட்டு வச்சாவே போதும், பிரண்டை வளரும். இதில் எவ்வளவோ மருத்துவ குணம் உண்டு. எலும்புக்கு எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரியாக போயிடும். இந்த இலையெல்லாம் எடுத்துடுங்க. இதெல்லாம் இது ஊசி அப்படின்னு சொல்லுவோம், கொண்ட ஊசி அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இது போடக்கூடாது. இலையும் எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா இந்த இலை எதுக்கு காமிக்கிறோன்னா, இதுதான் பிரண்டை. இது நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த இலையோடு காமிக்கிறோம். ஜாயிண்ட்டு பெயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முழங்கால் வலி, பூட்டுக்கு வலி இருக்கும். அவங்கெல்லாம் இதை எடுத்து பூசலாம். பூசிட்டு 2 மணி நேரம் இந்த பிரண்டையில் ஒரு அதிசயமான ஒரு
விசேஷமான நமக்கு கண் கொண்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கணு இதெல்லாம் ஒவ்வொரு கணுவுங்க. இதுக்கு இந்த பிரண்டைக்கு இதுக்கு நமக்கு எப்படி மூட்டு கணு பாதம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மூட்டு வலிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு நிறைய மகத்துவம் உண்டு. அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு மேலும் மேலும் நன்மை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த பிரண்டைன்னு சொல்கிறது கல்ப மூலிகை. இதுக்கு பட்ட பெயரும் நிறைய உண்டு. இந்த முறையை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.